सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய பிரம்மஸ்ரீ சந்திரகுமார் சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் கஜேந்திர மோட்சம் பார்க்கலாம். அதாவது பரிசுத்த மகாராஜா சுகாச்சாரியர் இடத்துல கேள்வி கேட்குறார். சுகாச்சாரியரே, ஸ்ரீ பாதராயணரின் திருக்குமாரரே, பகவான் கஜேந்திரனை முதலையின் பிடியிலிருந்து எப்படி காத்தருளினார் என்பதை தங்களிடமிருந்து கேட்டறிய நான் விரும்புகிறோம். எத்தனையோ கதைகள் இருந்தாலும் சான்றோர்களால் மகான்களால் கூறப்படும் பகவானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய பரம பாவனமான திருவிளையாடல்களையும் திருக்குணங்களையும் வர்ணிக்கும் கதைகளே உயர்ந்த புண்ணிய கதைகள். மகான்கள் வாக்களை கேட்கறது தான் அது பகவானுடைய லீலைகளாக இருந்தாலும் சரி, பகவானுடைய குணங்களில் வர்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, அதுதான் உயர்ந்த புண்ணிய கதைகள். அதுதான் போற்றி புகழப்பட வேண்டியவை. அனைத்து மங்களங்களையும் நலன்களையும் அளிக்க வல்லது அதுதான் அப்படின்னு பரிசுத்த மகாராஜா சுகாச்சாரியை பார்த்து கேட்குறார். அப்போ சூதர் சொல்கிறார், சவுனகாதி மகரிஷிகளே, இது உள்ள வரும். அதாவது என்ன, சவுனகாதி மகரிஷிகளுக்கு சூதர் சொல்கிறாரு. அதே சமயத்தில் சுகாச்சாரியர் பரிசுத்துக்கு சுகாச்சாரியர் கதை சொல்கிறார். பரிசுத்துக்கு கேள்வி கேட்டார் சுகாச்சாரியர்னு பரிசுத்து கேள்வி கேட்டார் சுகாச்சாரியத்தில் அப்படின்னு சூதர் சவுனகாதி மகரிஷிகளுக்கு சொல்கிறார். அப்போ சவுனகாதி மகரிஷிகளே, மன்னன் பரிசுத்தோ தன் மரணம் வரை பட்டினியுடன் இருந்து பகவத் கதைகளை கேட்க விரும்பி உட்கார்ந்திருக்கின்றான் இல்லையா? அப்படிப்பட்டவன் சுகபிரம்மத்தை பகவானது திருவிளையாடல்களை பற்றி கூற கேட்ட போது சுகர் மகிழ்ச்சி பொங்க அன்போடு பரிசுத்தை கொண்டாடி முனிவர்கள்லாம் அடங்கிய அந்த பெரிய சபையில் கஜேந்திர மோட்சத்தை பற்றி கதை சொல்ல தொடங்கினார். அதாவது சுகாச்சாரியர் சொல்கிறார், பரிசுத்தே, திருப்பார்கடலின் மத்தியில் 10,000 யோஜனை உயரமுள்ள ஒரு திரிகூடம் என்று புகழப்படக்கூடிய ஒரு செழிப்புள்ள ஒரு சிறந்த பெரிய மலை ஒன்று உள்ளது. அந்த மலையை சுற்றி 4 புறமும் அதனுடைய அகலமும் நீளமும் கூட அந்த மலையை 4 புறமும் அதனுடைய அகலமும் நீளமும் கூட அதே 10,000 யோஜனை அளவு உடையதாக இருந்தது. அவ்வளோ ஹைட்டான மலை, அவ்வளோ அதே சமயத்தில் நல்ல பெரிய மலை, அகலமான மலை. அப்படிப்பட்ட எந்த அளவுக்கு ஹைட்டு 10,000 யோஜனை தொலைவு இருக்கோ அந்த அளவுக்கு அகலமும் 10,000 யோஜனை தொலைவு பெரிய மலையாக திரிகூட பர்வதமானது விளங்குகிறது. அதன் மத்தியில் அந்த திரிகூட பர்வதத்தின் மத்தியில் வெள்ளி, இரும்பு, தங்கமயமான 3 சிகரங்கள் இருக்குதாம். அந்த திரிகூட பர்வதம் பெரிய மலை, அதுக்கு மேலே 3 சிகரங்கள் இருக்குதாம். அது என்னென்னா வெள்ளி சிகரம், இரும்பு சிகரம், தங்கமயமான சிகரம், இந்த 3 சிகரங்கள் உள்ளது. அது பார்க்கறதுக்கு கண்ணை கவரக்கூடிய ஒளியினால் 4 திசைகளும் சமுத்திரங்களும் 8 திசைகளும் விண்வெளியும் கூட ஒளிமிக்கதாக விளங்கிடுதான். அந்த மலை அப்படி பிரகாசிக்குதான். இன்னும் அதில் உள்ள பல்பல கொடுமுடிகளின்
அந்த கொடுமுடிகளில் விளங்கக்கூடிய ரத்தினங்கள், அதில் ரத்தினங்கள்லாம் விளையக்கூடிய இடமா அது. அந்த மலைகளில் ரத்தினங்கள், அதே சமயத்தில் செங்கல் பொடிகளின் ஒளியால் திசைகள் அனைத்தும் பிரகாசித்தன. இது அந்த சங்கு பொடி ஒளியால், அதோடைய பிரகாசத்தினால திசைகள் அனைத்தும் பிரகாசித்தது தான். அங்கே பற்பல விதமான மரங்கள் இருக்குதான் அந்த மலைகளில். மரங்கள், செடி கொடிகள், மூலிகைகள் ஏராளமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அந்த மலையில் பார்த்தா கொட்டும் அருவிகளின் சத்தம் எங்கும் எதிரொலித்து தான். நிறைய அருவிகள் அப்படி பொழியுதான் அந்த இடத்துல, அந்த மரங்களில், அந்த மலையில். அதே சமயம் மரம், செடி கொடிகள்லாம் நிறைஞ்சு காணப்படுகிறது. அந்த மலையை சுற்றியுள்ள சமுத்திரத்தினுடைய அலைகள் அதன் அடித்தாழ்வரைகளை வந்து மோதும் காட்சியை பார்த்தால் சமுத்திரம் பர்வதராஜனுடைய திருவடிகளை தன் அலையாகிற கைகளால் அலம்போது போல தோன்றுகிறதாம். அந்த மலையை வந்து சமுத்திரம், அந்த பால் அலைகள், அந்த திருப்பார்கடல் தான், அந்த பால் அலைகள் வந்து அந்த மலையை நினைக்கிறத பார்த்தா, ஆஹா, அந்த பர்வதராஜன் ஆகிய திரிகூட பர்வதராஜன் ஆகிய அவனுடைய திருவடிகளை தன்னுடைய அலைகளாகிற கைகளால் அலம்புவது போல தோன்றுகிறதாம். அந்த மலை தாழ்வரையில் உள்ள பச்சை நிற மரகத கற்களால் அது சுற்றியுள்ள பூமி அந்த பச்சை கம்பளம் விரித்தார் போல காட்சியளிக்கிறதாம். அப்படி பச்சை கற்கள்லாம், அவ்வளோ அழகான கற்கள்லாம் பச்சை கற்கள். அது ஒரு மரகத பச்சை கற்கள். ஆஹா, அப்படி விலையுயர்ந்த மரகத பச்சை கற்கள். அந்த பச்சை நிற மரகத கற்களால் அந்த சுற்றியுள்ள பூமியை பச்சை கம்பளம் விரித்தார் போல காட்சியளிக்கிறது தான் அந்த மலையை சுற்றி. அந்த மலையில் உள்ள குகைகள் சித்தர்கள்லாம் வசிக்கக்கூடிய இடமா இருந்துதான். சித்தர்கள்லாம் வாசம் பண்ணுறாங்க அந்த மலை குகைகளில். சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், வித்தியாதர்கள், நாகர்கள், கிண்ணர்கள் மற்றும் அப்சர பெண்கள் ஆகியோரெல்லாம் ஆடி பாடி மகிழவே அமைக்கப்பட்டனவோ என்னும்படி இருந்ததான் அந்த குகைகள்லாம் பார்த்தா. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த குகைகள் மேலே. அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்தது அங்கே பார்த்தா. மலர்கள், செடிகள், கொடிகள்லாம் நிறைஞ்சி செழிப்பாக காணப்படும். நல்ல வாசனை. அதில் பார்த்தா பச்சை கற்கள், ரத்தனங்கள் அவைகள்லாம் சிதறப்பட்டு காணப்பட்டதாங்க. அந்த மலை பாறைகளில் மோதி வெளிவரும் அந்த காற்றின் சங்கீதம் போன்ற அந்த இனிய சப்தமானது அந்த குகைகளில் எதிரொலிக்கிறது தான். அது ஒரு சிங்கத்தின் கர்ஜனை என்று, அது சிங்கத்தின் கர்ஜனை போல கேட்கிறதான் அந்த அலைகளுடைய ஓசை. அப்படி கேட்டு ஒருவேளை சிங்கத்தின் கர்ஜனையோ என்று ஐயமுற்று வேறு சிங்கங்கள்லாம் என்ன பண்ண அதை சகித்து கொள்ள இயலாமல், என்னடாது நம்மளுக்கு முன்னாடி இன்னொரு சிங்கம் கர்ஜிக்குதுன்னு சொல்லி அந்த கர்ஜனையை அடக்க தானும் உரத்த கர்ஜனைகளை செய்யலாயின. எது, அந்த மற்ற சிங்கங்கள்லாம் அந்த அலைகோல ஓசை வந்து ஏதோ வேற ஒரு சிங்கம் கர்ஜிக்குது போலன்னு சொல்லி மற்ற சிங்கங்கள்லாம் தானும் கர்ஜிக்குதான். அந்த பர்வதத்தினுடைய தாழ்வரைகளில் பலவிதமான காட்டு விலங்குகள்லாம், அந்த மலையினுடைய தாழ்வரையில் பலவிதமான காட்டு விலங்குகள்லாம் கூட்டமாக மேய்ந்து அதனுடைய அழகை இன்னும் மேம்படுத்துது. அந்த அழகை இன்னும் கூட்டின, அழகை அதிகரிக்க செய்து தான். பற்பல வகையான மரங்கள் அடர்ந்து விளங்கும் தேவரது உத்தியான வனங்களில் பலவிதமான பறவைகள் இனிய குரல்களின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்ததாங்க. அந்த மலைகளில் இப்படிப்பட்ட வர்ணனை, அந்த பறவைகளில் இனிய குரல்களில் சத்தம் போட்டு கொண்டிருந்ததாம். அந்த மலையில் தெளிந்த நீரோடைகளும் குளங்களும் நதிகளும் இருந்தன. என்ன சொல்கிறேன்னா, 10,000 யோஜனை தொலைவு உயரம், 10,000 யோஜனை அகலம்னா அப்போ எவ்வளோ பெரிய மலையாக இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. அந்த திரிகூட பர்வதம் அப்பா அப்படின்னா ஒரு யோஜனைன்றது 8 மைல். அப்போ 1000 யோஜனைன்றது 8000 மைல். 10,000 யோஜனைன்றது அப்பா 80,000 மைல். அவ்வளோ பெரிய மலை, அகலம், உயரம். அப்படின்னா அதில் வனங்கள்லாம் இருக்குது, அதில் காடுகள்லாம் இருக்குது, நிறைஞ்சு காணப்படுகிறது. அதில் தடாகங்கள் இருக்குது, அருவி பொழிகிறது. இந்த இயற்கை காட்சிகள் நிறைய குகைகள்லாம் இருக்குது, விலங்குகள்லாம் இருக்குது, பறவைகள்லாம் இருக்குது, எல்லாமே இருக்காங்க. செழிப்பாக இருக்குது. இயற்கை செல்வத்துக்கு முன்னாடி செயற்கை செல்வம்லாம் கிட்டோடு நிற்க முடியாது. அப்படி கூட்டமாக காட்டு விலங்குகள் மேய்ந்து கொண்டிருந்தது.
அது அந்த மலைக்கு அழகை மேம்படுத்துது தான். பல்பல வகையான மரங்கள் அடர்ந்து விளங்கும் தேவர்களது உத்தியானவனங்களில் பலவிதமான பறவைகள் இனிய குரல்கள் சத்தம் போட்டு கொண்டிருந்ததாம். அங்கே தேவர்கள்லாம் வந்து அப்சரஸ்லாம் வந்து விளையாடக்கூடிய உத்தியானவனங்கள்லாம் இருந்தது அந்த இடத்துல. அங்கே வந்து பறவைகள்லாம் இனிய குரல்களால் சத்தம் போட்டு கொண்டிருந்ததாம், அழகாக பாடி கொண்டிருந்ததாம். அந்த மலையில் வந்து தெளிந்த நீரோடைகள் இருந்தது, அதுக்கப்புறம் குளங்கள் இருந்தது, நதிகள்லாம் இருந்தது. நதிகள்லாம் ஓடிட்டு இருக்காங்க அந்த மலையில். அதே சமயம் நீரோடைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது, குளங்கள் இது தேங்கி இருக்கிறது அங்கே. அந்த மணல்களோ வந்து அங்கே இருக்கிற மணல்கள், அந்த மலை மேலே இருக்கக்கூடிய மணல்கள் பார்த்தா ரத்தின கற்கள் போல பிரகாசமாக அப்படியே மணிமணியாக இருக்குமா, அழகாக இருக்குமா அந்த மணல்கள். அது வந்து என்னென்னா ரத்தின கற்கள் போல் ஒளி வீசுமா, அப்படி பிரகாசிக்குமா. அந்த நீரோடைகளிலும் குளங்களிலும் தேவமாதர்கள்லாம் அப்சரஸ் பெண்கள்லாம் வந்து நீராடிட்டு போவாங்களாம் அதில். அந்த நீர் வந்து அந்த தேவமாதர்கள் வந்து நீராடியதுனால அது ரொம்ப நீர் நறுமணம் மிக்கதாக இருந்ததுதான், அப்படி வாசனை கமழ்ந்துதான். சொர்க்கலோகத்தில் ஸ்திரீகள்லாம் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போவாங்களாம். அந்த நறுமணத்தை தாங்கி வந்த காற்றும் நாற்புறங்களிலும் மென்மையாக வீசிட்டுதான். அந்த திரிகூட மலையினுடைய தாழ்வரையில் மகாத்மாவான வருண பகவானுடைய ருதுமான் என்கிற நந்தனவனம் உள்ளது. அந்த திரிகூட பருவத்தினுடைய தாழ்வரையில் ஒரு வனம் இருக்குது, அதாவது வருண பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ருதுமான் அப்படின்ற ஒரு நந்தனவனம் இருக்கிறது. அங்கே தேவமாதர்கள்லாம் வந்து விளையாடுறது வழக்கமாக. அப்சர ஸ்திரீகள்லாம் பூமிக்கு வந்து போயிட்டு இருந்திருக்காங்க பாருங்கள். அந்த தோட்டத்தை சுற்றி எங்கும் எப்பொழுதும் பூக்களையும் பழங்களையும் வாரி அழித்து கொண்டே இருக்குமா. இது அந்த தோட்டத்தை சுற்றி அந்த நதிகள், அந்த அலைகள் என்ன பண்ணுமோ, நிறைய பூக்கள்லாம் உதிர்ந்து போயிருக்கும் இல்லையா, பழங்கள்லாம், அதெல்லாம் வாரி அழித்து கொண்டே இருக்குமா. சிறந்த மரங்கள் நிறைந்திருந்தன அந்த வனங்களை, ருதுமான்ற அந்த வனத்தில். அந்த தோட்டத்தில், அந்த ருதுமான்ற தோட்டத்தில் மந்தாரம், பாரிஜாதம், பாதிரி, அசோகம், சம்பகம் முதலிய மரங்கள் மற்றும் ஒட்டுமா மரங்கள், பிரியாலம், பலா, மா, பாக்கு, தென்னை, பேரிச்சி மரம், கொய்யா மரம், மாதுளை மரம், இலுப்ப மரம், தேக்கு மரம், பனை மரம், தமால மரம், அசனம் என்ற மரம், மருதன்ற மரம், அரிஷ்டம், அத்தி, ஆலம், கிம்சுகம், சந்தன மரம், பிசுமந்தம் என்கிற வேம்பு மரம், வேப்ப மரம், கோவிதாரம், கொங்கிலியம், தேவதாரு முதலிய மரங்களும், திராட்சை கொடிகள், கரும்பு தோட்டங்கள், செவ்வாழை, நாகமரங்கள், இளந்த மரங்கள், தாலிக்காய், அவை என்ற மரம், நெல்லி மரம், பில்வ மரம், விழா மரம், எலுமிச்சை மரம், பல்லாதகம் முதலிய பற்பல மரங்கள்லாம் சூழ்ந்திருந்தது அந்த ருதுமான்ற வனத்தில். இவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்குது. அதில் வந்து அந்த ருதுமான்ற வனத்தில் வந்து ஒரு தடாகம் இருக்குது. அதில் வந்து தங்கத்தாமரைகள்லாம் விளையக்கூடிய தடாகம் அது. அந்த அவ்வளோ ஒரு பெரிய தடாகம் இருந்தது. அதில் தங்கத்தாமரைகள்லாம் பூத்திருந்துதான். இதெல்லாம் தேவலோக விஷயம், தெய்வீகமான விஷயங்கள். இது திருப்பாற்கடலில் நடக்கிற ஒரு விஷயங்கள் இது. அதில் தங்கத்தாமரைகள்லாம் பூத்து பிரகாசிக்கிறது தான் அது. அது மேல் வந்து அந்த தடாகத்தில் தங்கத்தாமரை மட்டும் இல்லை, ஆம்பல் புஷ்பங்கள், கருநீலம், செங்கழுநீர், அதாவது கல்ஹாரம் சொல்லக்கூடிய செங்கழுநீர், அப்போ 100 தலங்கள் கொண்ட பெரிய தாமரை. இதுபோல் பலவிதமான தாமரைகள்லாம் அந்த தடாகத்தில் இருக்குதான். தங்கத்தாமரை, 100 தலங்கள் கொண்ட வேறு வித தாமரை, செந்தாமரை, வெண்தாமரை, பலவித தாமரைகள், ஆம்பல் புஷ்பங்கள், கருநீலம் புஷ்பங்கள், செங்கழுநீர் புஷ்பங்கள், இப்படிலாம் அந்த தாமரை புஷ்பங்கள் ஆகிய புஷ்பங்களுடைய அழகு சொல்ல முடியாது. அவ்வளோ அழகு நிறைஞ்ச அந்த தடாகங்கள் இருக்குது அந்த இடத்துல, ருதுமான்ற வனத்தில். அதே சமயத்தில் தேன் அதிகமாக சாப்பிட்டா மதம் உண்டாயிடும், போதை உண்டாயிடும். அப்போது அந்த வண்டுகள்லாம் என்ன பண்ண, தேனை நிறைய சாப்பிட்ருமா. அப்போது தேன் உண்டு மயங்கிய வண்டுகளுடைய இனிய ரீங்காரம் அது பாட்டு பாடுமா. நல்லா மதுபானம் சாப்பிட்டா ஒருத்தன் பாட்டு பாடுவான் இல்லையா, அது மாதிரி இது பாட்டு பாடுமா, ரீங்காரம் விடுமா. அங்கே வண்டுகள்லாம் அவ்வளோ ரீங்காரம் விடுமா. ஏன்னா நிறைய தேனை உண்டுட்டு, தேன் உண்ணும் வண்டு, அதனால் மலர்கள் அப்படியே ரீங்காரம் விட்டு இருக்குமா.
அந்த வண்டுகள் பார்த்தா அது ஆனால் அருமையாக இருக்கும் அது கேட்கறதுக்கு. வண்டுகள் இனிய ரீங்காரம் ஒரு புறம், அழகிய பறவைகளின் இனிமையான கூவும் ஒலி மற்றொரு புறம், அன்னம், காரண்டவம், சக்கரவாகம், சாரசம் முதலிய பறவைகளின் கூட்டங்கள், நீர்க்கோழிகள், வாத்துக்கள், கோட்டான்கள் ஒரு புறம் கூவுகின்றன. மீன்களும் ஆமைகளும் அங்குமிங்கும் ஓடுவதால், அந்த தடாகத்தில் அங்குமிங்கும் ஓடுவதால் அந்த மலர்ந்த தாமரைகள் அசையவே அந்த மீன் ஆமைகள்லாம் டப்பு டப்பு டப்புன்னு அந்த தண்டு அடிக்கும். தண்டு அடித்த உடனே மேலே இருக்கிற தாமரை வந்து அப்படியே சிலிர்க்குமா, அப்படியே அழகாக பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். அந்த மலர்ந்த தாமரைகள்லாம் அசையவே அதில் உள்ள மகரந்த பொடிகள், அந்த தாமரை மலரில் உள்ள மகரந்த பொடிகள்லாம் நீரில் சிந்த அந்த நீர் வந்து நல்லா அந்த மகரந்த வாசனை அப்படியே கமகமன்னு வாசனையாக இருக்கும். நீர் நறுமணம் மிக்கதாக உள்ளது. அந்த தடாகத்தை சுற்றி கதம்பம், நீர்நொச்சி, தேவதாரு, வேப்ப மரம், வஞ்சிலகம் முதலிய மரங்கள்லாம் ஏராளம். இது மாதிரி சொல்லலாம். நிறைய மரங்கள் அந்த வனத்தை சுற்றி, அந்த தடாகத்தை சுற்றி, அந்த வனத்துக்கு வெளியே மரங்கள், இது போல் இவ்வளோ மரங்கள்லாம் நிறைஞ்சு, செடி கொடிகள்லாம் நிறைஞ்சு, நிறைய புஷ்பங்கள், பூக்கள், காய்கள் இவைகள்லாம் செழிப்பாக இருக்குது அந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, இன்னும் வர்ணிக்கிறார் பாருங்கள். குந்தம், அப்புறம் குரவகம், மருதோன்றி, அசோகம், வாகை மரம், குடஜம், லந்த மரம், இளந்த மரம், குப்ஜகம், ஸ்வர்ணபூதி, நாகம், புன்னாகம், ஜாதிப்பூ, மல்லிகை, தாமரை, முல்லை மலர், மாதவிப்பூ முதலிய அழகிய பூக்களை தரும் மரங்கள், செடிகள், கொடிகள் மற்றும் கரைகளில் முளைத்திருக்கக்கூடிய வேறு பல மரம் செடி கொடிகளால் அந்த தடாகம் அவ்வளவு அழகுற மிளிர்ந்து தான், அப்படி பிரகாசிச்சு தான், நல்லா வாசனை. அங்குள்ள மரம் செடி கொடிகள் எல்லா பருவங்களிலும் பூத்து காய்த்து கனிகளுடன் அப்படி கொஞ்சுகின்றதான். அப்படி அவ்வளோ செழிப்பாக காணப்படுகிறதாம் எல்லா பருவத்துலேயும். மாம்பழம்னா மாம்பழம் சீசன் இருந்தால் மாம்பழம் அப்படி கிடையாது. அங்கே 12 மாதமாக மாம்பழம் காய்க்கும். மல்லிகைப்பூனா அது டைம் தானே, அது ஒரு சீசனில் தானே மல்லிகைப்பூ பூக்கும். அப்படி கிடையாது, 12 மாதம் மல்லிகைப்பூ பூக்கும். அங்கே எப்பொழுதும் எல்லா மலர்களாலையும், எல்லா காய்களாலையும், எல்லா கனிகளாலையும் நிறைஞ்சி காணப்படுமா. அவ்வளோ செழிப்பு, நல்லா வாசனை, அப்படி இருக்குது அந்த இடம் பார்த்தா. நான் சொல்லும்போதே பகவான் அதனால தான் பின்னாடி பல்சுதி சொல்ல போகிறார் கிருஷ்ணர் நாராயணன். இதெல்லாம் இந்த தடாகம், இந்த வனங்கள்லாம் பற்றி யார் காலையில் தியானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி பூரா மங்களம் உண்டாகும் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்படி அந்த ஜாதிப்பூ, மல்லிகை, தாமரம், குந்தம், குரவகம், மருதோன்றி, அசோகம், வாகை, குடஜம், லந்த மரம், குப்ஜகம், சொர்ணபூதி, நாகம், புன்னாகம், ஜாதிப்பூ, மல்லிகை, தாமரை, முல்லை, மாதவிப்பூ முதலிய அழகிய பூக்களை தரும் மரம் செடி கொடிகள் மற்றும் கரைகளில் முளைத்திருக்கக்கூடிய வேறு பல மரம் செடி கொடிகளால் அந்த தடாகம் அழகுறமிழந்தது. அங்குள்ள மரம் செடி கொடிகள்லாம் எல்லா பருவங்களிலும் பூத்து காய்த்து கனிகளோடு அப்படி பிரகாசிக்கிறது தான். அப்பா அப்படி இருக்குது, செழிப்பாக இருக்காங்க, அப்படி கொஞ்சுகின்றதான். அந்த மலையில் உள்ள ஒரு கொடிய காட்டில் பல பெண் யானைகளுடன் ஒரு சிறந்த ஆண் யானையானது கஜேந்திரன், அதான் கஜேந்திரன், பல பெண் யானைகளோட ஒரு சிறந்த ஆண் யானையானது பெருசாக, அதான் அந்த கூட்டத்து தலைவன், சுற்றி திரிந்து வந்தது. அந்த ஆண் யானை அது அநேக யானைகள் அடங்கிய ஒரு கூட்டத்திற்கே தலைவனாம். ஒரு சமயம் அது தன்னுடைய மனைவிகள் பெண் யானைகள் சூழ, குட்டி யானைகள்லாம் சூழ, அதே சமயத்தில் முள் மரங்கள், பல வகை மூங்கில் மரங்கள், பெருத்த அடர்ந்த புதர்கள் மற்றும் பல வகைத்தான மரங்களை எல்லாத்தையும் முறித்து அழித்து கொண்டு அப்படி சுற்றி வந்தது. அப்படி அசகாய சூற மாதிரி சுற்றின்னு வந்ததுதான். வழியில் பார்க்குற மூங்கில் கீழ் எல்லாத்தையும் முறிச்சின்னு வந்தது தான். அப்படியே தும்பிக்கையில் முட்டி மோதி முறிச்சின்னு எல்லா மரங்களையும் முறிச்சின்னு அப்படி மதம் பிடிச்சின்னு வருதான். அவ்வளோ பராக்கிரமசாலியாக இருந்து தான் அந்த கஜேந்திரன்ற யானை. அவ்வளோ பரிவாரங்களோடு வருது. அதனுடைய பராக்கிரமத்தை அப்படி காட்டுறதான். பரவாயில்ல, மரங்களை முறிக்கிறது, மூங்கில் மரங்களை முறிக்கிறது, இவ்வளோ அடர்ந்த புதர்கள் எல்லாம் அப்படியே துவம்சம் பண்ணிட்டு வர்றது, இப்படிலாம் பண்ணிட்டு வருது. அதனுடைய உடல் வாசனை, அந்த உடலில் வாசனையை நுகர்ந்த போதே பெரும் சிங்கங்கள் அதனுடைய மதநீர் வரும் இல்லையா, காதிலிருந்து வழிக்கூடிய மதநீர், அதே மாதிரி அதனுடைய தேகத்தில் வரக்கூடிய அந்த வேர்வை வாசனை, அந்த வாசனையை நுகர்ந்த போதே பெரும் சிங்கங்கள்லாம் கூட
மற்ற யானை சிங்கங்கள், மற்ற யானைகள், புலிகள், யாளி முதலிய மிருகங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. யாளி வந்து சிங்கத்தோட பவர்ஃபுல். அந்த மிருகங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. யாழின்ற மிருகம் மகா சக்தி வாய்ந்தது. அதெல்லாம் கூட இந்த கஜேந்திரனை கண்டா பயந்து ஓடுமா. அவ்வளோ பராக்கிரமசாலி அந்த கஜேந்திரன். அதன் உடல் வேறு வாசனையை நுகரும் போதே பெரும் சிங்கங்கள், மற்ற யானைகள், புலிகள், யாளிகள் முதலிய கொடிய காட்டு விலங்குகள், பாம்புகள், கருத்த வெறுத்த மான்கள், சரபங்கள், சமரி மான்கள் ஆகியனெல்லாம் இவங்கெல்லாம் பயங்கரமான மிருகங்கள். மான்கள்லே பயங்கரமாக பெரிய பெரிய கொம்புகள் வச்சு பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்குது. அந்த மான்கள்லாம் சாஃப்டானது மட்டும் கிடையாது, சாஃப்டான மான்களும் இருக்குது. இது மாதிரி பெரிய பெரிய கிளைமான், பெரிய பெரிய கொம்புகளை வச்சுட்டு கம்பீரமான மான்களும் இருக்குது. புரிஞ்சுக்கணும். அப்படி காட்டு விலங்குகள், பாம்புகள், கருத்த வெளுத்த மான்கள், சரபங்கள், சமரி மான்கள் ஆகியன பயத்தினால நாலா திசைகளும் ஓட்டம் பிடித்து தான். யார் அந்த கஜேந்திரனுடைய வாசனையை கண்டாலே அப்பா அதுக்கு முகரும் சக்தி அதிகமாக இருக்கும் இல்லையா மிருகங்களுக்கு. அதனால் அது வருதுன்னு தெரிஞ்ச உடனே யானை கூட்டத்தோடனா ஒரே ஓட்டம் ஓடிடுமா. சிங்கம், புலிகள் எல்லாம் ஒரே ஓட்டம் ஓடும். அப்படிப்பட்ட மகா பராக்கிரமசாலி அந்த கஜேந்திரன். பகவானுடைய பக்தனுக்கு எங்கே போனாலும் சிறப்பு தானே. அப்படி இருப்பாங்க. கஜேந்திரன் யார்? இந்திரத்யும்னன்ற ராஜாவாக இருந்தவன் தானே முன்னாடி. அப்படி நடந்து வருது அந்த கஜேந்திரன்ற யானை அந்த மலையில். அப்படி நாலா திசைகள்லாம் ஓட்டம் பிடிக்கிறது இந்த துஷ்ட மிருகங்கள்லாம். அப்போ எல்லாம் வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து ஓட்டம் பிடிக்குது. டொமஸ்டிக் அனிமல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இதனுடைய பாதுகாப்பை அண்டி இருக்கிறது தான். ஓநாய்கள், பன்றிகள், காட்டெருமைகள், கரடிகள், முள்ளம்பன்றிகள், நீண்ட வாளுடைய பெரிய பெரிய குரங்குகள், கோபுச்சங்கள், செந்நாய்கள், மந்தி குரங்குகள், முயல்கள், மான்கள், அதெல்லாம் சாஃப்டான மான்கள், அதெல்லாம் வந்து முதலிய அற்ப பிராணிகள்லாம் ஆகியவை கஜேந்திரனுடைய தயவால் சிங்கம் முதலிய கொடிய விலங்குகளுடைய ஆபத்து இல்லாமல், பயம் இல்லாமல் தைரியமாக எங்கும் திரிந்தன இந்த கஜேந்திரனுடைய பாதுகாப்பில் இருந்தனால. அப்புறம் நான் துஷ்ட நிற்கிறவங்க சிஷ்ட பரிபாலனம், அந்த மனு தர்மத்தை கடைப்பிடிக்குதான் அந்த யானை. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்திரத்யும்னன்ற ராஜாவாக இருந்ததுக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த கஜேந்திரனை சுற்றி பெரிய யானைகளும் அதனுடைய பெண் யானைகளும் மதம் பெருகும் யானை குட்டிகளும் பின்தொடர்ந்து ஓடின. அந்த இவ்வளோ யானைகள் நடந்த அந்த மலை மேலே அதனுடைய பாரம் தாங்காது அந்த மலையே கிடுகிடுன்னு நடுங்கிச்சான். அவ்வளோ பலசாலியாக அந்த யானை. அந்த கன்னங்களில் அந்த காதலிருந்து வரக்கூடிய அந்த மத நீரானது கன்னங்கள் வழியாக பெருகி ஓடுமா. அது பெருகி வழியும் அந்த மத நீரை பருக வண்டினங்கள்லாம் சுற்றி சுற்றி வந்து தான். மதத்தால் அதன் கண்கள்லாம் கலங்கி சிவந்து காணப்பட்டதாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை பார்த்தா கோடை வெயிலில் ரொம்ப தவிக்குது. அந்த வெயிலின் வெப்பம் தாங்காது அந்த கஜேந்திரனும் மற்றுமுள்ள பெண் யானைகளும் கன்றுகளும் அந்த தாகத்தினால் தவித்தன. அப்பொழுது பார்த்தது இங்கே தடாகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி தேடின்னு வந்து பார்த்தா தாமரை மலரின் மகரந்த வாசனையை அது மோப்ப முடிய சக்தி இருக்கு இல்லையா, எங்கே தாமரை வாசனை சரிதே, இந்த திசையில் தான் தடாகம் இருக்கணும், தாமரை மனம் வீசுதுனாவே அங்கே தடாகம் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே என்ன பண்ணார், நீர்வடாயினால் தவித்தன. அப்பொழுது தாமரை மலரின் மகரந்த வாசனை ஏற்று வந்த அந்த காற்றை வெகு தொலைவிலிருந்தே முகர்ந்த அந்த கஜேந்திரன் அந்த குளிர்ந்த நறுமண காற்றை பரப்பிய தடாகத்தை விரைவில் வந்தடைந்தது. அந்த தடாகத்தின் நீர் எப்படி இருந்ததுன்னா தெளிந்த அமுதம் போல் அப்படி இனிமையாக இருந்ததுதான். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த தண்ணி. ஆனால் அது பார்த்தா தெளிந்த நீரோடையாக காணப்பட்டது. அது எப்படின்னா தங்கம் போல் ஒளிரக்கூடிய தாமரை மலர் அதில் தான் பூத்திருந்த முன்னாடி வர்ணிச்சோம் இல்லையா, அந்த தாமரை மலர்கள் தங்கம் போல் ஒளிரக்கூடிய தாமரை மலர் கருநில மலர்களின் மகரந்தத்தால் நறுமணமிக்கதாகவும் இருந்தது. கருநிலனா அல்லிப்பூ போன்ற புஷ்பங்களுடைய மகரந்தமும் வாசனை கமழ்ந்தது அந்த இடத்துல. கஜேந்திரன் முதலில் அந்த தடாகத்தில் இறங்கி தன் துதிக்கையினால் நீரை வாரி எடுத்து அருந்தி தாகத்தை தீர்ந்து பின் தன்னுடைய உடல் மேல் நீரை வாரி இறைத்து கொண்டு உடம்பெல்லாம் குளிர்ச்சியாக்கி கொண்டது. நல்லா குளிச்சது. இப்படி குளித்து சோர்வு நீங்கியது. கஜேந்திரன் ஒரு இல்லறத்தானை போலவே மோகத்திற்கு ஆட்பட்டு தன் துதிக்கையினால் தண்ணீரை எடுத்து
தன்னுடைய மனைவியாகிய பெண் யானைகளையும் தன்னுடைய குழந்தைகளாகிய கன்றுக்குட்டிகளையும் கன்று யானைகளையும் குளிப்பாட்டி தண்ணீர் ஊட்டியது. பகவானது மாயையால் மயங்கிய அந்த கஜேந்திரன் மதம் கொண்டிருந்ததால் இனி வரப்போகக்கூடிய துன்பத்தை அறியவில்லை. பாவம். மன்னா பரிசுத்தே, அப்பொழுது முன்வினை பயனால் அந்த தடாகத்தில் இருந்த அதான் வினை தெய்வ சோதிதா, இறைவனால் தூண்டப்பட்டு தான் அங்கே ஒரு முதலை பிடிக்க போகுது. அந்த தடாகத்தில் இருந்த மிகுந்த பலமுள்ள ஒரு முதலை சினம் கொண்டு இந்த கஜேந்திரன் இந்த யானைகள்லாம் அட்டகாசம் பண்ணுது இந்த தடாகத்தில்னு சொல்லி உடனே கோபம் கொண்டு ஒரு முதலையானது சினம் கொண்டு அந்த கஜேந்திரனுடைய காலை கவ்வி பிடித்து கொண்டது. இவ்வாறு எதிர்பாராத விதமாக துன்பத்தில் அகப்பட்டு கொண்ட பலமுள்ள அந்த கஜேந்திரன் தன்னை விடுவித்து கொள்ள தன் பலமுள்ளவரை எவ்வளோ போராடியும் இயலாமல் போய்விட்டது. தம் தலைவனான கஜேந்திரன் முதலையால் வேகமாக இழுக்கப்படுவதையும் துன்புறுவதையும் கண்ட மற்ற யானைகளும் பெண் யானைகளும் அந்த குட்டி யானைகளும் மிக்க வருத்தம் கொண்டு பிளிரிக்கொண்டு கஜேந்திரனை விடுவிக்க எண்ணி பிடித்து இழுத்தன. ஆனால் பிடித்து இழுத்தன, ஆனால் விடுவிக்கத்தான் முடியவில்லை. ஏன்னா எல்லாமே பின்னாடி இழுத்து பார்த்தது முடியல. முதலையும் யானையும் தங்களது முழு வலிமை கொண்டு ஒன்றையொன்று தன் பக்கம் இழுத்தன. முதலை நீருக்குள்ளும் யானை நீருக்கு வெளியிலுமாக வலிமையோடு போராடின, சண்டைப்படும். இவ்வாறு அவைகள் 1000 வருஷங்கள் போராடியும் எதுவுமே வெற்றி கொள்ளவில்லை. முதல்ல இழுக்க யானை இழுக்க, முதல்ல இழுக்க யானை இழுக்க, இப்படி 1000 வருஷம் போச்சாங்க, சண்டை ஓயலை. ஆனால் அது வெளியும் வர முடியல. வெளியும் வர முடியல அந்த கஜேந்திரன்ற யானையும். அப்போ பெண் யானைகள்லாம் எவ்வளோ வெளிச்சு பார்த்தது முடியல. இதுவும் சண்டை போட்டு போராடி பார்த்தது முடியல. அப்போ உயிருக்கு போராடும் அவைகளின் போராட்டத்தை கண்டு தேவர்களே ஆச்சரியப்பட்டாங்களாம். வெகு காலமாக தண்ணீரில் இழுக்கப்படுவதால் கஜேந்திரனின் உடல் வலிமை குன்றி போச்சான். ஆனால் உடலிலும் வலிமை இல்லை, மனத்திலும் உற்சாகம் குறைஞ்சிச்சு. பொறி புலன்களும் கலங்கி போனது. முதலை நீரிலேயே இருப்பதால் அதனுடைய திறன், முதல்ல நீருக்குள்ளே வாழக்கூடிய பிராணி, இது நிலத்தில் வாழக்கூடிய பிராணி கஜேந்திரன். ஆனால் யானை பலம் சொல்லுவாங்களே, அது பலமற்று போயிடுச்சான். ஆனால் நீருக்குள்ளே இருக்கிற முதலைக்கு பலம் வளர்ந்து தான். அது நீரிலே இருக்கிறதுனால அதனுடைய திறன் மிகுந்தது. மிகவும் உற்சாகத்துடன் மேலும் பலம் கொண்டு யானையை இழுக்கலாயிற்று. உடலில் பற்று கொண்ட கஜேந்திரன் இவ்வாறு எதிர்பாராத விதமாக பிராண சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு வெகு காலமாக தன்னை விடுவித்து கொள்ள முயன்றும் முடியாமல் தவித்து போது சற்றே யோசித்து இந்த முடிவிற்கு வந்தது. இந்த முதலை என்னை பிடித்திருப்பது விதியின் செயலே. என் உயிரை வாங்கும் பாசக்கயிறு இது. இதில் சிக்கி நான் தவிக்கிறேன். என்னை போன்ற வலிமை உள்ள என் உறவினர்களான மற்ற யானைகளும் என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க இயலாத போது இந்த பெண் யானைகள் என்னை எப்படி விடுவிக்க இயலும்? ஆகவே நான் விலங்கு இனமாயினும் அனைத்து உலகங்களையும் காத்தருளும் பகவானையே இப்பொழுது சரணம் அடைய வேண்டும். வேறு வழி கிடையாது. நம்ம சாமர்த்தியத்தினால இந்த முதலைய மரணத்திலிருந்து நான் விடுபட முடியாது. என் உறவினர்களாகிய மற்ற யானைகளாலும் என்னை உயிரை காப்பாற்ற முடியாத போது நான் என்ன பண்ண முடியும்? இப்போ பகவானை தான் சரணாகதி அடைஞ்சிடும். நம்ம சாமர்த்தியெல்லாம் செல்லுபடி ஆகலை. அவள் மரணத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தனால் தான் முடியும், பகவான் ஒருத்தனால் தான் முடியும் அப்படின்னு முடிவெடுத்துச்சு. ஏன்னா காலம் கொடுமையானது, மிக்க வலிமை கொண்டது. யமனாகிற பாம்பை போல எல்லாத்தையும் விழுங்க பார்க்குது காலன், யமன் என்ற பாம்பு மூலமாக. அப்படி அனைத்தையும் விழுங்கவே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த காலன் என்ற பாம்பு. அந்த காலத்தை கண்டு பயந்தவன் பகவானை சரணம் பற்றுவானே, ஆனால் பகவானை அவனை கட்டாயமாக காத்தருளுவான். பகவானிடத்தில் கொண்ட பயத்தினால்தான் யம தர்மராஜனும் காலனும் கூட அவரவர் மற்றவருடைய உயிரை பறிக்கும் தன்னுடைய வேலையை வேகமாக ஓடி ஓடி சரிவர செய்கிறான். அந்த பகவான் தான் அனைவருக்கும் அடைக்கலம். ஆகவே அந்த பகவானை நான் சரணம் அடைகின்றேன்
அப்படின்ட்டு சரணமடைய ஆரம்பிச்சது. பிறகு பரிசுத்தே தன் அறிவு கொண்டு இப்படி புத்தியினால் அது உணர்ந்து, ஒன்று நான் செத்துருக்கணும், இல்லை நான் விடுபட்டிருக்கணும், ரெண்டுமே இல்லை அப்படின்னா நான் தெய்வச்சுவத்தை பகவான் ஏதோ ஒரு புத்தியை கற்பிக்கிறான். அப்போது நம்ம நம்பின இந்த உறவினர்களான யானைகளால் காப்பாற்ற முடியல, அவைகள்லாம் கைவிட்டுருச்சு, நம்மளாலேயும் அதை சமாளிக்க முடியல. அப்போது ஒரே ஒருத்தர் தான் காப்பாற்ற, பகவான் ஒருத்தன் தான் அப்படின்னு தன்னுடைய அறிவு கொண்டு இவ்விதம் நிச்சயித்த கஜேந்திரன் மனசை இருதய கமலத்தில் ஒருமுகப்படுத்தி முற்பிறவியில், அதாவது இந்திரத்யும்னன் என்கிற பாண்டிய மன்னனாக இருந்தபோது ஜெபித்து பழகிய அந்த சிறந்த ஸ்துதிகளை கொண்டு இப்பொழுது பகவானை ஸ்துதிக்க ஆரம்பிச்சது. கஜேந்திரன் ஸ்தோத்திரம் என்றார், எந்த சித்ஸ்வரூபரான பகவானால் இந்த உடல் முதலியன இயக்கமடைகிறதோ, உயிருள்ளதாக ஆகிறதோ, எவர் இந்த உடலில் காரணபூதனாகவும் காரணபூத பிரகிருதியாகவும் இருக்கிறாரோ, காரணபூத பிரகிருதியாகவும் இருக்கிறாரோ, எவர் அகில ஜகத்திற்கும் ஒப்புயர்வற்ற தலைவரோ, அந்த பகவானை வணங்குகிறேன். பிராணரூபியான அந்த இறைவனையே நான் தியானிக்கின்றேன். அப்போ எல்லாத்துக்கும் காரணம்னா எல்லாத்துக்கும் பீஜம், ஆதி பீஜாய, அதான் ஆதி மூலமே அப்படின்னு கதறுது அந்த யானை. எந்த பகவானிடம் இந்த பிரபஞ்சம் நிலையாக தங்கியிருக்கிறதோ, எவரை உபாதான காரணமாக கொண்டு இந்த பிரபஞ்சம்லாம் தோன்றியதோ, எவர் நிமித்த காரணமாக, அதாவது செயலாற்றுபவராக இருந்து இவ்வுலகத்தையே படைத்தாரோ, எவர் இந்த பிரபஞ்ச ரூபராக விளங்குகிறாரோ, எவர் காரிய காரணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரோ, அதாவது காரியமான உலகம், காரணமான மாயை என்னும் பிரகிருதி இரண்டிற்கும் அப்பாற்பட்டவரோ, அந்த ஸ்வயம் பிரகாசரான பகவானை நான் சரணமடைகிறேன். இந்த பிரபஞ்சம் எந்த இறைவனாலேயே அவரது மாயாசக்தியான பிரகிருதியை கொண்டு ஆக்கப்பட்டதோ, இந்த உலகம் அவரிடமே நிலைத்து நிற்கிறதோ, சில சமயம் கண்ணுக்கு புலனாவதாகவும் சில சமயம் கண்ணுக்கு புலப்படுவது போலவும், அதாவது சில சமயம் கண்ணுக்கு புலனாவதாகவும், பிரளய காலத்தில் இறைவனிடமே லயிப்பதால் மறைந்திருக்கிறதாகவும் தோன்றுவதை சாட்சியாக இருந்து கொண்டு எவர் பார்க்கிறாரோ, எப்போதும் குறைவில்லாத சைதன்ய ரூபரான பார்வையுடையவரோ, தனக்கும் பிறவற்றிற்கும் எவர் மூல காரணரோ, எவருக்கும் வேறு காரணம் எவரும் இல்லையோ, அணுவிற்கு அணுவாகவும் பரத்திற்கு பரனாகவும் விளங்கும் அந்த பகவான் என்னை காத்தருளட்டும். பிரளய காலத்தில் இந்த பிரபஞ்சம் 8 திசை லோக பாலர்களும் இவை அனைத்திற்கும் காரணமான உபாதான நிமித்த சககாரி காரணங்களும் முற்றிலுமாக அழிந்து விடுகின்றன. அப்பொழுது எங்கும் அடர்ந்த இருளே நிறைந்துள்ளது. அந்த அஞ்ஞான இருளுக்கு அப்பாலும் எவர் தன்னாலே சுயமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறாரோ, அந்த பிரபுவான பகவான் என்னை காப்பாற்றட்டும். ஆண்டவனுடைய திருவிளையாடல்களின் உண்மை ரகசியத்தை அறிவதென்பது மிக கடினம். ஒரு நடிகனைப் போலவே பற்பல வேடங்களில் தோன்றுகிறார், பல அவதாரங்களை பகவான் எடுக்கிறார். அவரது உண்மை ஸ்வரூபத்தை தேவர்களோ முனிவர்களோ கூட முற்றிலுமாக அறிந்தாரில்லை. அவர் வரையில் செல்வதற்கோ அறிவதற்கோ குணநலன்கள் கூறுவதற்கோ யார் இருக்கிறாங்க? அவ்வாறு எவருக்கும் அறிய முடியாதிருக்கும் அந்த பகவான் என்னை காப்பாற்றட்டும். ஆமாம், அந்த பகவானுடைய செயலை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, அந்த பகவானை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. தேவர்கள் முனிவர்கள் கூட முற்றிலுமாக பகவானுடைய பெருமையை தெரிஞ்சது கிடையாது. எந்த பகவானுடைய பரமமங்கலமான ஸ்வரூபத்தை நேரில் காண விரும்பிய சான்றோர்கள் அடியார்கள்லாம் உலகில் விஷயங்களுள்ள அனைத்து பற்றுகளையும் கலைந்தெறிகின்றார்களோ, அவர்கள் எல்லா பற்றுகளும் உலக விஷயங்கள்லாம் திறந்துட்டு வனம் புகுந்து சந்நியாசியாக மாறி உலகளுக்கு மீறிய பிரம்மச்சரியம் முதலிய விரதங்களை மேற்கொள்கின்றனரோ, மேலும் தன்னையே தன் ஆத்மாவையே பிற ஜீவராசிகளின் இதயங்களிலும் விளங்குவதாக கண்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் இயல்பாகவே நன்மை புரிகின்றனரோ, அந்த முனிவர்கள் அனைவரும் எந்த பகவானையே தங்கள் முதலாக கொண்டுள்ளனரோ, அந்த பகவான் தான் எனக்கு
துணை, அவரே எனக்கு புகலிடம். அந்த பகவானுக்கு பிறப்போ செயலோ இல்லை, பெயரும் இல்லை, வடிவம் இல்லை எனில் அவரிடம் குணமோ குற்றமோ எவ்வாறு இருக்க முடியும்? அது வெறும் கற்பனையாகும். ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தை படைக்கவும் மறைக்கவும் வேண்டும் போதெல்லாம் தன் மாயையை ஏற்று திருவாவதாரம் செய்கிறார். இந்த பிரபஞ்சத்தை படைக்கவும் மறைக்கவும் வேண்டும் போதெல்லாம் தன் மாயை ஏற்று திருவாவதாரம் செய்கிறார். அந்த இறைவனை நான் சரணம் அடைகின்றேன். அவருக்கு ஒரு உருவம் கிடையாது, பல உருவங்கள் அவருக்கு. ஆகவே பரமாத்மா எண்ணற்ற சக்தி படைத்தவர். ஆகவே பல பல உருவங்கள் உள்ளவர். அவரது திருவிளையாடல்களோ மிகவும் ஆச்சரியமானவை. அனைத்து வல்லமைகளும் பொருந்தியதால் பரமன், அனைத்து செல்வங்களும் நிறைந்துள்ளதால் பரமாத்மா. அந்த பகவானுக்கு திரும்ப திரும்ப நான் வணக்கம் தெரிவிக்கின்றேன். நமஸ்காரம். வேறு பிரகாசத்தை அண்டிராமல் தானே சுயமாக பிரகாசிப்பவர், மற்றவைகளை பிரகாசப்படுத்தக்கூடிய சாட்சி, சகல ஜீவராசிகளையும் தன் ஆளுகையில் கொண்டதால் பரமாத்மா. அவர் அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம், வணக்கம். மனம், வாக்கு, சித்தம் இந்த ஞானங்களுக்கும் எட்டாதவர் அந்த பகவானின், அந்த பரமனை நான் வணங்குகிறேன். ஆத்மா அனாத்மா என்கிற விவேகம் உள்ளவன் கர்ம சந்நியாசம் என்னும் அனைத்து கர்மங்களையும் பற்றற்ற நிலையில் செய்து முடித்து இறைவனிடமே அர்ப்பணிக்கும் வாயிலாக தனது உள்ளத்தை தூய்மையாக்கி எந்த பகவானை பிரத்யேகாத்மாவாக அடைகிறானோ, அதாவது தன் இருதயத்திலே பகவானை பார்க்கிறானோ, எந்த இறைவன் எவ்வித தலைகள் எவ்வித பற்றுகளும் இல்லாமல் என்றும் எங்கும் சுதந்திரராக மோட்சானந்த அனுபவ ரூபராக ஞானமே வடிவமானவராக விளங்குகிறாரோ, நித்தியானந்தமான முக்தி இன்பத்தை அளிக்கும் திறன் பெற்ற ஒரே மூர்த்தியான அந்த பிரபுவிற்கு நான் நமஸ்காரம் தெரிவிக்கின்றேன். சத்துவ குணத்தை ஏற்று சாந்த ஸ்வரூபராகவும், ரஜோகுணத்தை ஏற்று பயங்கர ரூபராகவும், தமோ குணத்தை கைகொண்டு மூடன் போலும் தோற்றமளிப்பவரும், உண்மையில் இந்த குணரூப வேறுபாடுகள் அற்றவரும், எங்கும் என்றும் ஒரு நீக்கமர சமமாக நிறைந்து நிற்பவருமான பகவானுக்கு நமஸ்காரம். சைதன்ய ஸ்வரூபரான பகவானுக்கு நமஸ்காரம். அனைத்துக்கும் மூல காரணமான பகவானுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. காரணமாக இருந்தாலும் தங்களிடம் வேறுபாடோ அல்லது பரிணாம மாற்றமோ கிடையாது. ஆகையால் தாங்கள் தனிப்பட்ட ஆச்சரியமான காரணமானவர். யாரு? பகவான். தங்களை வணங்குகிறேன். அனைத்து நதிகளுக்கும் புகலிடம் கடல். அதுபோல் பஞ்சராத்திரம் முதலிய ஆகமங்களுக்கும் 4 வேதங்களுக்கும் மற்ற சாஸ்திரங்கள் அனைத்திற்கும் முடிவானவர் தாங்களே. முக்தி ரூபமானவர் தாங்களே. சான்றோர்களான அடியார்கள்லாம் தங்களைத்தானே சரணம் அடைந்துள்ளனர். ஆகவே தங்களை பன்முறை நான் நமஸ்காரம் செய்கின்றேன். இந்த பந்தத்தில் சிக்குண்டு தவிக்கும் ஒரு மிருகத்தை, பசுவை கருணையுள்ள ஒருவன் கட்டவிழ்த்து விடுவது போல தங்களையே சரணம் பற்றிய என்னை போன்ற விலங்குகளின் கட்டுகளை நீக்குபவர் தாங்கள் தானே. தங்களுக்குத்தான் பந்தமே இல்லையே, கட்டுப்படுதல்ன்றதே இல்லையே, அதனால் தலை இல்லையே. அந்த தலை பருத்து, அதனால் பந்த பருத்து கிடையாது. கருணையே தங்கள் திருமேனி. பக்தர்களை காத்திருவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர் நீங்கள். அதில் தங்களுக்கு சோம்பேறித்தனமே இல்லை. அந்த தங்களை நான் வணங்குகிறேன். அனைத்து ஜீவராசிகள் இதே கமலங்களிலும் தனது அந்தர்யாமி ஸ்வரூபத்தால் அவளது ஆத்மாவாக விளங்குகிறீர்கள். பரமாத்மாவாக இருதயத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் தன் வசம் கொண்ட சர்வ வல்லமை படைத்த மூவகை பரிச்சேதம் மற்ற பரமனான தங்களை நான் நமஸ்கரிக்கின்றேன். நமோ நமக அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார். இப்படிலாம் கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, பகவான் எப்படியாப்பட்டவர்னு சொல்கிறார். அதாவது
உள்ளும் புறமும் எங்கும் அறியாமை என்கிற ஒரு பெரிய மறைப்பினால் மறைக்கப்பட்ட இந்த யானை பிறவியை உடலை வைத்து கொண்டு என்ன பயன்? ஆகவே நான் வாழ விரும்பவில்லை. மீண்டும் இந்த முதலிலிருந்து விடுபட்டு மறுபடியும் நான் வாழ விரும்பலை. ஏன்னா எல்லா மனைவிகளாலேயும் குழந்தைகளும் என்ன ஆக வேண்டியிருக்கு, எல்லாம் கைவிட்டாச்சு. இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? அதனால் இந்த யானை பிறவியை வைத்துக்கொண்டு நான் வாழ விரும்பலை. அப்படி ஆத்மாவாகிய உயர்ந்த ஆன்மீக ஒளியை மறைக்கும் அறியாமை என்கிற போர்வையிலிருந்து விடுதலை பெறவே, அதாவது வெளிவரவே விரும்புகிறேன். நாட்கள் செல்ல செல்ல இந்த அறியாமை தானாகவே குறைந்து அழியுமோ என்றால் அதுவும் கிடையாது. பகவானது இன்னொருளாலும் உண்மை ஆத்ம ஞானத்தின் வாயிலாகவும் தான் அது அழிந்து போகும். அல்லது எந்த அறியாமையின் அழிவான முக்தி நிலைக்கு காலத்தால் அழிவு கிடையாதோ அந்த நித்திய முக்தியையே விரும்புகிறேன். உடல் அழிந்தால் அவ்வுடலை பற்றிய பந்தமும் அழியும். ஆதலால் இந்த உடல் அழிவதையே நான் விரும்புகிறேன். முதலில் பிடியிலிருந்து விடுதலை மட்டும் நான் விரும்பவில்லை, மோட்சத்தையே விரும்புகின்றேன் அப்படின்னு கேட்குது அந்த கஜேந்திரன். அப்போது சுகர் சொல்கிறாரு, இப்படி எந்தவித வேறுபாடும் இல்லாமல், இப்படி எவ்வித வேறுபாடான எண்ணமும் இன்றி ஒரு உருவமற்ற நிர்குணமான பரபிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கு. ஆனால் வரப்போகிறது சகுணமான பிரம்மம். பகவான் கருட வாகனத்தில் வரப்போகிறார். அந்த நிர்குணம்னா குணமே அற்றதில்லை, தெய்வீக குணங்கள் கொண்ட பகவானுடைய ரூபம் தான் நிர்குணம்னு சொல்கிறது. முக்குணங்கள் சாதாரண குணங்களாகிய தமோகுணம், ரஜகுணம், சத்துவகுணம் அந்த குணங்கள் இல்லை. அந்த முக்குணங்கள் அப்பாற்பட்டபடி சுத்த சாத்விக குணத்தினுடைய பிரகாசிக்கக்கூடிய அப்படி முக்குணங்கள் அப்பாற்பட்ட நிர்குணம், அந்த குணத்தோட தெய்வீக குணங்களோட பிரகாசிக்கக்கூடிய பகவானை தான் இவ்வளோ நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுறது. அந்த கூப்பிட்டது நிர்குணம் பிரம்மம், ஆனால் வந்தது சாகாரமாக சகுண பிரம்மம். இப்படி ஒரு உருவமற்ற ஒரு பெயரற்ற முக்குணங்கள் இல்லாதவரான முழுமுதல் கடவுளையே கஜேந்திரன் ஸ்துதித்தது. ஆகையால் பற்பல பெயர்களையும் உருவங்களையும் தங்களது தான் என்று நினைத்து கொண்டிருக்கும் பிரம்மா முதலிய தேவர்கள்லாம் நாம ரூபங்கள் உடையவர்கள். அவருடைய குணங்கள்லாம் பௌதிக குணங்கள். ஆனால் பகவானுடைய குணமும் அவருடைய குணங்கள் போல இல்லை, பிரம்மாதி தேவர்கள் போல குணங்கள் கொண்டவர் இல்லை. அது தெய்வீக குணங்களை சேர்ந்தவர் பகவான். அதனால் பிரம்மா முதலிய தேவதைகள் அந்த யானையை காப்பாற்றுறதுக்கு முன் வரல. ஆனால் நிர்குண உபாசனை பண்ண ஆதி மூலமே கதனால் அந்த ஆதி மூலம் தெரிஞ்சுக்கணும்னு பிரம்மாதி தேவர் சிவபெருமான இந்திர சந்திரன் முதலான தேவர்களுக்கும் ஆசை உண்டு. அதனால் கஜேந்திரனோடு சேர்ந்து இவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணாங்களாம் அந்த பிரம்மாதி தேவர்களும். சகசம்ஸ்துவத்பிஹி அப்படின்னு ஸ்லோகம் இருக்குது இல்லையா? அப்படி பிரம்மா முதலிய தேவதைகள் அதை காப்பாற்றுவதற்கு முன்வராமல் அவர்களும் கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஏன்னா அவர்களுக்கும் அந்த ஆதி மூலத்தை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் அப்பொழுது அகிலங்களுக்கும் ஆத்மாவாகவும் அனைத்து தேவர்கள் ஸ்வரூபராகவும் விளங்குவதால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே கருட வாகனத்தில் அங்கே தோன்றினாராம். அப்போது பிரம்மாதி தேவர்கள் யாரும் வரல, நாராயணன் தான் வரணும். ஆதி மூலமே கூப்பிட்டா இந்த ஸ்தோத்திரத்துக்கு உரியவர் அவர் மட்டும்தான். அப்போ அகில உலகங்களுக்கும் ஒரே ஆணிவேரான ஆதாரமான பகவான் கஜேந்திரன ஸ்தோத்திரமானதை கேட்டு அது படும் துன்பத்தை உணர்ந்து சுதர்சன சக்கரத்தை கையில் ஏந்தி தேவரெல்லாம் சிரித்து கொண்டு நாற்புறமும் சூழ்ந்து வர தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே வராங்க. பின்னாடி அவரெல்லாம் அதான் பிரம்மாதி தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே வராங்க. ஆனால் அவர்களை லட்சியம் பண்ணாமல் அப்படியே வந்துகிட்டே இருக்கார் பகவான். நாற்புறமும் சூழ்ந்து வர வேதமே வடிவெடுத்த சந்தோமயன்னு கருடன், அப்படி வேதமயமான கருட வாகனத்தில் பகவான் தோன்றியிருக்கிறார். வேதமே வடிவெடுத்த கருடன் மேல் ஆரோகணித்து கொண்டு வெகு வேகமாக கஜேந்திரன் இருக்கும் இடத்தில் வந்தார். ஏன் சந்தோமயனு கருடன் சொல்லணும் அப்படின்னா, இது ஸ்துதித்ததெல்லாம் நிர்குண உபாசனை, அதுக்கு சாஸ்திரங்களுக்கு சம்மந்தமாக கூட உபநிஷத்துக்களில் சொல்லக்கூடிய அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை. அப்போது அந்த உபநிஷத்துக்கள் சாஸ்திரங்கள் இந்த வேதங்களுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இந்த வேதத்தினுடைய கருடன் மேலே அந்த வேதத்தினுடைய முடிவான பொருளாகிய அந்த வேதத்தின் உச்சியில் இருக்கக்கூடியது யாருன்னா பரம்பொருளாகிய நாராயணன். அப்படின்ற போது அந்த கருட பகவான் ஆகிய வேதத்தின் மேலே உட்கார்ந்துருக்குது யாரும் நாராயணன் அப்படின்னு வேதத்தினுடைய முடிவான இடம் பகவான் தான். வேதத்தால் அறியப்பட வேண்டியவனும் பகவான் தான். வேதஸ்ய சர்வ அகம் ஏவ வேத்யா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கஜேந்திரன்
ஸ்தோத்திரம் பண்ண உடனே பகவான் சந்தோமயேன்னு கருடனை. இப்போ இவ்வளோ நேரம் ஸ்தோத்திரம் பண்ணது யாருன்னா அந்த நாராயணன் தான் அப்படின்றது அது பிரமாணமாக காட்டுறதுக்காக சந்தோமயேன்னு கருடேன்னு. இப்போ ஸ்தோத்திரம் பண்ண அந்த நிர்குண பிரம்மாகி அந்த உபனிஷத்துக்களுக்கு பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய அந்த உபநிஷத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கருட பகவானுடைய தோல் மேலே ஆரோக்கியத்தில் இருக்கிற அந்த உச்சியில் இருக்கக்கூடிய பகவான் தான் அப்படின்றது காட்டும்படியாக இங்கே தோன்றியிருக்கிறார் பகவான். அந்த வேதத்தால் அறியப்பட வேண்டிய பரம்பொருள் வந்தான். அப்படின்னால இதெல்லாம் சொல்ல வேதமயமான கருட வாகனத்து மேலே குங்குமாங்கி தானே கருட வாகனத்து மேலே வந்திருக்கான்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் சந்தோமயன்னு கருடன் ஏன் சொல்லணும்னா வேதமயமான சகல சாஸ்திரங்களுக்கு அறியப்பட வேண்டியவன் இந்த பகவான் தான் அப்படின்னு அந்த கருடன் தோளில் ஆரோக்கியத்து பகவான் வந்தார், ஏறிக்கொண்டு அவர் வந்தார் அங்கே அப்படின்னு அர்த்தம். அப்படி வேதமே வடிவெடுத்த கருடன் மேல் ஆரோக்கியத்து கொண்டு வேக வேகமாக கஜேந்திரனிடம் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தார். மிக்க வலிமையுள்ள முதலை தடாகத்தின் உள்ளே இருந்து கொண்டு தன்னை முழு வலிமையுடன் இழுப்பதால் துன்புறும் கஜேந்திரன் கையில் சக்கரத்தை ஏந்தி கருடன் மேல் ஆரோக்கியத்து வானவீதியில் தன்னை காக்க ஓடி வரும் பகவான் ஸ்ரீ ஹரியை கண்டதும் உடனே அங்கே அந்த தடாகத்தில் கூடிய ஒரு தாமரையை தன் துதிக்கையினால் ஏந்தி உயர தூக்கி, ஹே நாராயணா அகிலகுரோ பகவானே உமக்கு நமஸ்காரம், நாராயணா அகிலகுரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிச்சான். அப்படியேப்பட்ட ஹே நாராயணா அகிலகுரோ பகவானே தங்களை வணங்குகின்றேன் என்று ரொம்ப ஆறொன்னா துயரத்துடன் கதறியதான். அப்படி ஒருக்க குரலில் ஸ்தோத்திரம் சொல்லி முடிஞ்சவொடனே அப்போ தேவரெல்லாம் பூமாறி போயிடுறாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் துன்புறும் அந்த யானையை கண்ட பகவான் கருட மீதிலிருந்து வெகு வேகமாக குதிச்சு இறங்கி மிகுந்த கருணை கொண்டு அந்த யானையை முதலையோடு சேர்த்து விரைவில் மடுவிலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்தாராம். தேவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே பகவான் ஹரி தன் சக்கரம் கொண்டு முதலையுடைய வாயை பிளந்து கஜேந்திரனை விடுவித்தார். அப்பொழுது பிரம்மா, பரமசிவன் முதலிய தேவர்கள், முனிவர்கள், கந்தர்கள் ஆகிய எல்லோரும் பகவான் ஹரி பக்தரிடம் கொண்ட கருணையை விளக்கும் இந்த செயலை அந்த பக்த வாத்சல்யத்தினால வைகுண்டத்தை விட்டு ஓடி அந்த யானையை முதலிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அதுக்குன்னு ஒரு ரூபம் எடுத்துன அவதாரம் பண்ணி வந்தான் பார் பகவான். அதான் ஆச்சரியம். அதனால் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க பிரம்மாதி தேவர்கள்லாம். பிரம்மா, பரமசிவன் முதலிய தேவர்கள், முனிவர்கள், கந்தர்கள் ஆகிய எல்லோருமே பகவான் ஸ்ரீ ஹரி பக்தரிடம் கொண்ட கருணை பக்த வாத்சல்யத்தை விளக்கக்கூடிய இந்த செயலை புகழ்ந்து கொண்டாடி பூமாறி போய்தார்களாம். வானவெளியில் தேவர்களெல்லாம் துந்துபி வாத்தியங்களை முழக்கினர், கந்தர்களெல்லாம் ஆடினார்கள், பாடினார்கள். மாமுனிவர்களும் சித்த சாரணர்களும் பகவானை ஸ்தோத்திரம் செய்தார்கள். யானையை பிடித்திருந்த முதலையோ முற்பிறவியில் ஹூன்ற ஒரு கந்தரவனாக இருந்தான். அந்த 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 கந்தரவன் தான் சாபத்தினாலும் முதலையானான். அது என்னன்னா தேவலர் என்கிற மகரிஷியினுடைய சாபத்தினால முதலையானான். இப்பொழுது பகவானுடைய திருவருளால் விடுதலை பெற்று முற்பிறவியின் கந்தரனது அற்புதமான திருமேனியை பெற்றது. அவன் இறைவனது திருவடிகளில் தலை தாழ்த்தி வணங்கி சர்வலோகேசனும் சான்றோர்களெல்லாம் புகழ்ந்து பாடும் அழிவற்ற பரம்பொருளும் சத்கீர்த்திக்கும் கல்யாண குணங்களுக்கும் மனம் கவர திருவிளையாடல்களுக்கும் கொள்கலனுமான இறைவனை ஸ்துதிக்கலானான். யாரு? கஜேந்திர முருகனை ஸ்துதிக்கின்றான். இப்படி அந்த முதலையாக இருந்தவன் கரெக்டாக அவன் ஒவ்வொன்று கந்தரவனாக மாறி அற்புதமான திருமேனியை பெற்றது. அந்த கந்தரவ ரூபம் வந்துடுச்சு. அவனுக்கு சக்கராயுதம் பட்ட உடனே அந்த முதல் ரூபம் மாறி கந்தரவனாக மாறிட்டான். அவன் ஒவ்வொன்ற கந்தரவன் அது தேவருடைய சாபத்தினால, தேவருடைய சாபம்னா தேவருடைய காலை பிடிச்சதுனால அவனுக்கு சாபம் ஏற்பட்டது முதலையாக போகும்படி. இப்போ பகவானுடைய சக்கராயுதத்தினால தான் உனக்கு விமோசனம்ன்ட்டு தேவரில் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த சக்கராயுதம் பட்ட உடனே இப்போ விமோசனம் அடைஞ்சிட்டான். அப்போது இறைவனே பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். அவன் பகவானது கருணையால் சாபம் நீங்கி பாவம் தொலைந்து தூய்மை பெற்ற அந்த கந்தர்வன் பகவான் ஸ்ரீ ஹரியை பிரதட்சணம் பண்ணுறான். அதான் வலம் வணங்கி விடைபெற்று எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும்போதே தன்னுடைய கந்தர்வ உலகத்தை அடைந்தான். இந்த கஜேந்திரன் ஆச்சுன்னா, கஜேந்திரன் பகவானுடைய தாமரை கரங்கள் பட்ட உடனே அறியாமை என்னும் பந்தம் நீங்கி போய் அறியாமை என்ற கட்டு விலகி போய்
இடுப்பில் பீதாம்பரம் உடுத்தி 4 திருக்கரங்கள் கொண்ட பகவானுடைய சாரூபிய ரூபத்தை இறைவன் போன்றவே திருமேனியை அடைந்தானாம். யாரு? கஜேந்திரன். அந்த யானை சரீரமானது சட்டையை கழட்ட மாதிரி கழட்டி விட்டுட்டு யானை சரீரம் கீழே விழுந்து போச்சு. விஷ்ணு பார்ஷத சரீரம் அடைந்தான் அந்த கஜேந்திரன். கஜேந்திரன் முற்பிறவியில் ஏன் அவனுக்கு சாபம் ஏற்பட்டதுன்னா, அகஸ்தியர் மூலமாக சாபம் ஏற்பட்டது. அதனால தான் யானையாக பிறந்தான். அவன் கஜேந்திரன் முற்பிறவியில் தமிழகத்தில் தலை சிறந்த பாண்டிய மன்னனாக இருந்தான். அவன் பெரும் புகழ் படைத்த அவனது திருப்பெயர் இந்திரத்யும்னன் என்பது சிவன் நாராயணனது விரதங்களை தவறாது கடைபிடித்து ஒழுகி வந்தவன். இந்திரத்யும்னன் என்ற பெயர் கொண்டவன் சிவன் நாராயணனுடைய விரதங்களை எல்லாம் தவறாது சத்யநாராயண பூஜைலாம் அப்படி அனுஷ்டிப்பான். அப்படி கடைபிடித்து ஒழுகி வந்தவனாம். ஒரு சமயம் அந்த பாண்டிய மன்னன் மலை பருவத்தில் ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு ஜடை தரித்து தவம் மேற்கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் நீராடி மௌனமாக இருந்து கொண்டு மனத்தை ஒருமுகப்படுத்தி மௌன விரதம் ஏற்று மனத்தை ஒருமுகப்படுத்தி சர்வேஸ்வரன் என்ன மௌன விரதம் வந்தாலும் சரி, மகான்கள் வந்துட்டாங்கன்னா எல்லா விரதத்தையும் கழிச்சிட்டு கூட அவங்களுக்கு பேசலாம். ஏன்னா பகவானிடம் மகான்கள் தான் முக்கியம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? மௌனம் விரதம் மேற்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி சர்வேஸ்வரான பகவான் சிவன் நாராயணனை பூஜைக்க தொடங்கினான். பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறான் பெருமாளை. அப்பொழுது பெரும் புகழ் படைத்த முனிவரான அகஸ்தியர் சிஷ்யர்கள் புடைசூழ எதிர்பாராதபடி அங்கு வந்தார். மக்களை காப்பதையும் இல்லற நெறிப்படி விருந்தோம்பல் என்கிற அறநெறியும் விடுத்து தவசி போல என்ன பண்ணான்? அந்த இந்திரத்யும்னன் ராஜா தவசி போல தனிமையிலிருந்து பகவானுக்கு அர்ச்சனை புரிவதை கண்ட எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளிவந்து தங்க புஷ்பங்களாம் அர்ச்சனை பண்ணுறோம். அதான் பார்க்கட்டும்னு தனிமையிலிருந்து பூஜனை புரிவதை கண்ட முனிவர் அப்போது இல்லறத்தின்படி விருந்தோம்பல் என்கிற அறநெறியையும் விடுத்து வந்த மகாத்மாக்களை பாதி பூஜையில் எழுந்துக்கலாமா? மகான்கள் வந்தால் அவங்க தான் பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கும்போது நீ மற்ற தெய்வங்கள் பெருசு கிடையாது. அந்த பூஜையை கூட பாதி பூஜையில் எழுந்துக்கலாம். எழுந்து மகான்களுக்கு உபசரிக்கணுமா? அதான் விருந்தோம்பல். இதை மறந்துட்டானா இவன். அந்த இல்லறநிலைப்படி விருந்தோம்பல் என்கிற அறநெறியையும் விடுத்து தவசி போல தனிமையிலிருந்து பூஜை புரிவதை கண்ட முனிவருக்கு அகஸ்தியருக்கு மிகுந்த கோபம் கொண்டார். அகஸ்தியருக்கு ரொம்ப கோபம் உண்டாயிடுச்சு. அப்போ அந்த முனிவர் மிகுந்த கோபம் கொண்டார். இவன் என்ன பெரியோரிடம் தர்மங்களை கேட்கலையா? கர்ப்பம் கொண்டு தர்ம நெறிகளை மறந்து ஏதோ மனம் போனபடி செய்து கொண்டிருக்கிறானே. அப்போது இந்த பிராமணனை இந்த அண்ணனை அவமதித்த இவன் யானையை போல மதம் அறியாமையும் கொண்டவன். ஆகவே அறியாமையே கொண்ட யானையாக பிறக்க கடவன் என்று அந்த அரசனை சபித்தார் அகஸ்தியர். மன்னனே, இப்படி சாபமளித்த அகஸ்திய முனிவர் தன் சீடர்களுடன் அங்கிருந்த சென்று விட்டார். ராஜரிஷியான இந்திரத்யும்னன் இதுவும் தெய்வத்தினுடைய செயலே, முன்பினை பயனே என்றெண்ணி மகிழ்ந்தான். சந்தோஷமாக ஏற்றுக்கினான் இந்திரத்யும்னன் ராஜா. அப்போ தான் ஆத்ம ஞானத்தை மறக்க செய்யக்கூடிய யானை பிறவியை அடைந்தான் இல்லையா? ஆனாலும் பகவானை பூஜித்த புண்ணிய பலத்தினால அந்த யானை பிறவியிலும் முன்பிறவினுடைய நினைவு பகவானுடைய பக்தியும் அப்படியே இருந்தது. அது மறையலை. பத்மநாதான பகவானும் கஜேந்திரனை இவ்வாறு சாபத்திலிருந்து துன்பத்திலிருந்தும் விடுவித்து தன் பார்ஷதனாக, அதாவது தன்னுடைய வைகுண்ட லோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் பகவான். அந்த யானை பிறவி போயிடுச்சு. இப்போ வைகுண்ட ரூபம் வந்துடுச்சு அவனுக்கு. இப்போ நான் முக்த சரீரம் அடைஞ்சிட்டான். சங்கு சக்கர கதாதாரியாக பகவானை போல ரூபமுடையவனாக மாறிட்டான் வைகுண்ட குலத்தில். அப்போ கந்தர்வர்கள், சித்தர்கள்லாம், தேவர்கள் ஆகிய அனைவரும் பகவான் கஜேந்திர மோட்சத்தை புகழ்ந்து பாடினார்கள். பகவான் அந்த கஜேந்திரனை ஆன அடியவனையும் அழைத்து கொண்டு கருடன் மேலே ஆரோக்கியணித்த வண்ணம் ஈடிணையற்ற தன் வைகுண்டத்தை அடைந்தார். ஒரு குல திலகமே பரிசுத்தே, சுகாச்சாரியர் சொல்கிறாரு, பரிசுத்தே, பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய மகிமையை கூறும் கஜேந்திர மோட்ச சரிதம் இதுவரை உனக்கு சொன்னேன். இந்த சரிதத்தை கேட்பவர்களுக்கு கலிகாலத்தினால் ஏற்படக்கூடிய பாவமும் கெட்ட கனவுகளின் தீய விளைவுகளும் அழிந்து போகும். மேலும் இம்மையில் பெரும் புகழும் மறுமையில் சொர்க்க லோகமும் பெறுவார்கள்.
சொர்க்கலோக சுகத்தை அனுபவிப்பாங்க. ஆகவே தான் அதாவது பிராமணர்கள் இருபிறப்பாளர்கள் தம் நலம் விரும்பும் நாளில் விடியற் காலத்தில் எழுந்து நல்லா நீராடி தூய்மையுடன் இந்த தீய கனவு சொப்னங்கள்லாம் இந்த துஷ்சப்னம் நீங்கள், அதே சமயத்தில் துன்பம் பாவம்லாம் நீங்கள் இந்த சரித்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி மகான்கள்லாம் முன்னோர்கள்லாம் பாராயணம் செய்திருக்கிறார்களாம் இந்த கஜேந்திர மோட்சத்தை. அதனால் குருகுல செல்வமே, குருகுல செம்மலே, எங்கும் எல்லாமாக நீக்கமாக நிறைந்துள்ள பகவான் கஜேந்திரன் ஸ்ருதியை கேட்டு மகிழ்ந்து அனைவரும் கேட்குற மாதிரி பின்வருமாறு கூறலானார். யார்? பகவானே சொல்கிறார். யார் விடியற் காலத்தில் அருணோதயத்தில் காலையில் எழுந்திருந்து பொறிப்புலன்களை எல்லாம் தன் வயப்படுத்தி ஒருமட்டுப்பட்ட மனதுடன் என்னையும் இந்த கஜேந்திரனாகிய உன்னையும் இந்த தடாகத்தையும் திரிகூடன் என்கிற இந்த மலை, அதில் உள்ள குகை, இந்த பெருத்த வனம், பிரம்பு, மூங்கில், வேணு என்கிற நாணல் முளைத்துள்ள இந்த புதர்கள், நாணல் புதர்கள், இங்குள்ள தெய்வீக மரங்கள், இந்த 3 கொடுமுடிகளாகிய திரிகூடம், இந்த கொடுமுடிகள், என்னுடைய வைகுண்டம், பிரம்மதேவருடைய சத்தியலோகம், பரமேஸ்வருடைய கைலாசம், எனக்கு மிகவும் பிரியமான இந்த பார்க்கடல், இதெல்லாம் காலையில் எழுந்து தியானம் பண்ணுமா. இதில் மங்களத்தை உண்டாக்கக்கூடியது. அதே சமயத்தில் இந்த பார்க்கடல் ஒளி மிகுந்து ஸ்வேதத்தீவு, ஸ்வேதத்தீவுன்னா வெண்மையான பனிக்கட்டியால் நிறைஞ்ச அந்த வெண்மையான மலை, அந்த ஸ்வேதத்தீவு, என்னுடைய இந்த ஸ்ரீவத்சம் என்கிற மறு, இந்த திருப்பார் கடல், என்னுடைய ஸ்ரீவத்சம் என்ற மறு, கௌஸ்துபம், என்னுடைய கழுத்தில் இருக்கிற கௌஸ்துப மணி, வனமாலை, எனது கௌமோதகி என்கிற கதை, என்னுடைய சுதர்சன சக்கரம், பாஞ்சஜன்யம் என்ற சங்கு, வெண் சங்கு, அதே சமயத்தில் பட்சிகளின் அரசனான கருட ஆழ்வான், ஆதிசேஷன், என் கலைகள் மிக நுண்ணிய கலையாக விளங்கக்கூடிய அது மகாலட்சுமி, இவரெல்லாம் விடிய காலத்தில் தியானம் பண்ணலாமா. அப்போ பிரம்மதேவர், நாரத முனிவர், பரமசிவன், பிரகலாத ஆழ்வான், மீன், அதே சமயத்தில் மத்ஸ்ய அவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம் ஆகிய அவதாரங்கள் ஏற்று நான் செய்த புண்ணிய திருவிளையாடல்கள், அதே சமயத்தில் சூரியன், சந்திரன், வேள்வி பொருளை ஏற்கக்கூடிய அக்னி தேவன், ஓம் எனும் பிரணவம், சத்தியதேவன், அது சத்திய தேவதையாகிய அந்த தேவதை, அப்போ மூலப்பிரகிருதியான என்னுடைய மாயை, அப்போ பசுக்கள், பிராமணர்கள், தொட்டு அறியாமலிருந்து வரும் தர்மங்கள், சந்திரன், கஷ்யபர், தர்மன் முதலியவர்களின் அவருடைய மனைவிகளாகிய மகா பதிவரதைகளை, அதே தக்ஷனினுடைய பெண்கள் எல்லாம் பதிவரதைகள், அவரெல்லாம் காலையில் இருந்து தியானம் பண்ணணுமா. இதெல்லாம் நம்மளுக்கு புண்ணியத்தை வளர்க்குமா. அதே சமயம் கங்கை, சரஸ்வதி, அழகநந்தா, யமுனை முதலிய புண்ணிய நதிகள், ஐராவதம் என்கிற வெள்ளை யானை, பரமபக்தனான துருவன், அப்போ பிரம்ம ரிஷிகள் 7 பேர், சப்தரிஷிகள், அப்போ புண்ணிய கீர்த்தி பெற்ற நலன் முதலான மகாத்மாக்களை, அப்போ நலன், தர்மபுத்திரர், ஜனக மன்னன் முதலிய சான்றோர்கள் மற்றும் என் ரூபத்தையும் என்னுடைய விபூதிகளையும் என்னுடைய மகிமைகளாக கொண்ட மற்ற விபூதிகளையும் மனதார யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அனைத்து பாவங்களும் நீங்கியவர்கள் ஆவார்கள். ஏனெனில் இவை அனைத்தும் என்னுடைய விபூதிகளே ஆகும். இந்திரதேவனே, நீ கஜேந்திரனாக இருந்தபோது துதித்த இந்த ஸ்துதியை கொண்டு யார் விடியற் காலத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திருந்து என்னை மனமுகர்ந்து துதிப்பவர்களுக்கு அவரது இறுதி காலத்தில் தூய்மையான நிர்மலமான புத்திய அறிவை நான் தருவேன். அப்போது ரிஷிகேஸ்வரான பகவான் இவ்வாறு கூறி தேவர்களை எல்லாம் மகிழ்வித்து பாஞ்சஜன்யமான தன்னுடைய சங்கை ஊதிய வண்ணம் அந்த கருடன் மேலே அந்த கஜேந்திரனோட அந்த கருட பகவான் ஏறி ஆரோக்கியத்து வைகுண்டம் சென்றார். அந்த கஜேந்திரனை வைகுண்டத்துக்கு அழைச்சி போனார். அப்படின்னு இந்த பாகவதத்தில் கஜேந்திர மோட்சம் என்ற ஒரு புண்ணிய சரித்திரம், அருமையான சரித்திரம். சரி, ஓகே, இதை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆகலை, 1 hour கூட ஆகலை, ஒன்றும் பரவாயில்ல.
அப்படிப்பட்ட கஜேந்திர மோட்சம் ரொம்ப அற்புதமான லீலை. சரி, ராம 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 ராம. தமிழில் படிக்க தான் பெஸ்ட்டு இல்லையா? இது மாதிரி தமிழ்லேயே எளிமையாக கதை கேட்டால் நிறைய கதையை நம்ம அனுபவிக்கலாம், நிறைய கதையை பார்க்கலாம். புரியுதுங்களா? ராம 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 ராம. சரி, பூர்த்தி பண்ணிப்போம். श्री रामनाम संकीर्तन की जय, श्रीमद् भागवत भगवान की जय, श्री गजेंद्र वर्धन की जय, नारायण राम राम नारायण 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 राम 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 आंजनेय स्वामी की जय, राम 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 राम।